ஒரு சமஸ்கிருதம் தெரிஞ்சாதான்ப்பா நீ மருத்துவனாகவே ஆக முடியும் என்று இருந்தது. இது இல்லாமல் குலக்கல்வி என்று வந்து எல்லாத்தையும் தந்தை பெரியார் கையில் வச்சுக்கிற குச்சியால் அடித்து வரட்டினாருங்க. அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் நமக்கு இந்த அறிவு கிடைத்திருக்காது. தந்தை பெரியார் அவர்களை பொறுத்து ரொம்ப தெளிவாக இந்த மதத்தையும் அறிவையும் தனியாக பிரித்து வச்சிருங்க. மதத்தை புகுத்தி அறிவை தடுத்து விட்டால் சுதந்திர ஞானம் எங்கேருந்து வந்துட போகுதுன்னு 1931 சொல்லிட்டு போயிட்டார். ஆக ஒரு சமுதாயம் என்பது மதத்தை கையில் எடுத்துச்சுன்னா அந்த சமுதாயம் அழிந்துவிடும். அறிவியலையும் அறிவையும் கையில் எடுத்தது என்று சொன்னால் அந்த சமுதாயம் முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லும் என்பதை நீங்கள் உணர வேண்டும். அறிவியல் சார்ந்து நாம் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்டதான் இது போன்ற புத்தகங்கள். இப்போ என்சிஆர்டியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ராமாயணத்தையும் மகாபாரத்தையும் எப்படியெல்லாம் சொல்லலாம், அதன் மூலமாக நீதி கதை எப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னு அவங்க சிந்திச்சுட்டு இருக்கும்போது நம்முடைய ஸ்டேட் எஸ்சிஆர்டி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் ரோபோட்டிக்ஸையும் எப்படி பிள்ளைக்கெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறோம். பார்த்தீங்களா, அதை செய்யக்கூடாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். Greens Traditional Face Wash யூஸ் பண்ணு. இது நமக்கு தரும் bright and glowing skin naturally. Greens Traditional Face Wash.